யார் யாரெல்லாம் எந்த அளவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 சிட்டிகை அளவு குழந்தைகளுக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு 2 வேளை 3 சிட்டிகை அளவு எடுத்து தேன்ல கலந்து சாப்பிடும்போது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். அதே மாதிரி வயதானவர்களுக்கு 60 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நாளடைவில் கொஞ்சம் நாள் ஆக ஆக கோழை நெஞ்சில் வந்து கோழை சேருது, இரவு நேரத்தில் தூங்கவே முடியல, உட்காந்துட்டே நான் தூங்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. மூச்சு வாங்கிட்டே இருக்கு, நுரையீரலில் வந்து ஏதோ பாரமா இருக்கு, ஏர் பேசேஜ்ல வந்து சளி சேர்ந்துருக்கு, சளியை நான் வந்து துப்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு 1/2 கிராம் அளவுக்கு இந்த மருந்தை தேன்ல கலந்து சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம்னா வெந்நீர்ல கலந்து வெதுவெதுப்பான வெந்நீர்ல கலந்து குடிக்கும்போது அதிக பலனை தருதுன்னு சொல்லலாம். ஸோ தாண்டிக்காயை இப்படி ஒரு கற்ப மருந்தாக பயன்படுத்தலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தாண்டிக்காய் இப்படிதான் ஒரு சிறந்த ஒரு கற்ப மருந்தாக பயன்படுது.